சரி, எத்தனை கும்பாபிஷேகங்கள் செய்திருந்தாலும் சரி, தினம் 1000 பேருக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் போடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, பல லட்சம் பல கோடிகளுக்கு தானம் தர்மம் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை வழிபாடு செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் செய்வதோடு மட்டும் நீங்கள் புண்ணிய பலனை பெற்றுவிட முடியாது. இந்த வழிபாடுகள், இந்த புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், இவைகளெல்லாம் இந்த மண்ணில் நாம் தர்மத்தோடு வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் என்கிற பேருண்மை உங்களுடைய உள்ளத்திலே வைராக்கியமாக உருவானால், அந்த தர்மத்தை கடைபிடிக்கிற பொழுதுதான் இந்த புண்ணிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். நீங்கள் கோடி கோடியாக தான தர்மம் செய்தாலும் தர்மத்திலே இருந்து தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த தான தர்மங்கள் உங்களுக்கு பலனளிக்காது. அந்த புண்ணிய பலன்களை எல்லாம் நீங்கள் இழந்து விடுவீர்கள். மனித வாழ்க்கை என்பது 4 தர்மங்களுக்கு உட்பட்டது. 1 சுய தர்மம், 2 குடும்ப தர்மம், 3 தொழில் தர்மம், 4 சமுதாய தர்மம். இந்த 4 தர்மங்களையும் எவர் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் ஞானமடைகிறார்கள், அவர்கள் இறைநிலை அடைகிறார்கள். குடும்ப தர்மத்தை, சுய தர்மத்தை கடைபிடித்தால், சுய தர்மத்தை காப்பாற்றினால் அவர்கள் 1 மடங்கு புண்ணிய பலனை பெறுகிறார்கள். குடும்ப தர்மத்தை கடைபிடித்து நிறைவேற்றுகிறவர்கள் 2 பங்கு புண்ணிய பலனை பெறுகிறார்கள். தொழில் தர்மத்தை கடைபிடித்து நிறைவேற்றுகிறவர்கள் 3 மடங்கு புண்ணிய பலனை பெறுகிறார்கள். சமுதாய தர்மத்தை கடைபிடித்து நிறைவேற்றுகிறவர்கள் 100 மடங்கு புண்ணிய பலனை பெறுகிறார்கள். இப்பொழுது நமக்கு எல்லோருக்குமே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு சுய தர்மம் என்றால் என்ன என்பது எல்லோருக்குமே தெரியும். நாம் அன்போடும் கருணையோடும் ஒழுக்கத்தோடும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது சுய தர்மம். குடும்ப தர்மம் என்பதும் எல்லோருக்குமே தெரியும். நம்முடைய தாய் தந்தையர்களை பாதுகாப்பது, குடும்பத்தில் உள்ளவர்களோடு அன்போடும் கருணையோடும் உறவுகளோடும் நட்புகளோடும் நாம் இணக்கமாக இருப்பது, மற்றவர்களுக்கு துணையாக இருப்பது குடும்ப தர்மம். இது எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். தொழில் தர்மம் என்று சொன்னால், தொழிலை பல பேருக்கு பயனுள்ள வகையில் தொழிலை செய்து அந்த தொழிலின் மூலமாக பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் அறம் சார்ந்த முறையில் தர்மத்தோடு பணம் சேர்ப்பது, பொருள் சேர்ப்பது தொழில் தர்மம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சமுதாய தர்மம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்களா? உட்காருங்களா, அந்த பெஞ்செடுத்து போடுங்க, பெஞ்செடுத்து போடுங்க. சமுதாய தர்மம் அப்படின்னா நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு சமுதாய தர்மம்னா தெரியாது, தெரிவதில்லை, அறிவதில்லை. சமுதாய தர்மம் என்பது, இப்போ நாம் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு வழிபாட்டுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறோம், இங்கே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதற்கான இதையெல்லாம் நாம் இயங்குவதற்கு எது நமக்கு துணையாக இருக்கிறது என்றால், நமக்கான ஒரு சமுதாயம், நமக்கான ஒரு கட்டமைப்பு, நமக்கான ஒரு நிர்வாகம், நமக்கான ஒரு ஆட்சி முறை, நமக்கான ஒரு அரசு இருப்பதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் வாழ முடிகிறது. இந்த உலகத்தில் எது இல்லாமல் வேண்டுமானாலும் மனிதர்கள் வாழலாம். கடவுள் இல்லாமல் கூட மனிதர்கள் வாழ முடியும். ஆனால் உணவு இல்லாமல் வாழ முடியுங்களா? சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. அதே போல இந்த உலகத்தில் ஒரு அரசு இல்லாமல், அரசாட்சி இல்லாமல் எவரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. உங்களுக்கான ரோடு, வீடு, தண்ணீர், உங்களுக்கான அந்த சமுதாயத்திலே பாதுகாப்பு அனைத்தையும் கொடுப்பது அரசாக இருக்கிறது. அதனால் தான் கந்த புராணத்திலே கூட
தெளிவாக சொல்லுகிறார்கள். வானூரில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி நல்க, மேன்மைக்குள் சைவ நீதி இலங்குக உலகம் எல்லாம், கோன்முறை அரசு செய்க. அதிலே கந்தபுராணத்திலே மட்டுமல்ல, நம்முடைய திருவாசகத்திலே மற்றும் நம்முடைய அனைத்து அறநூல்களிலும் அரசே போற்றி அரசே போற்றி என்பதை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். திருவள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எப்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கடவுளாக இருக்கிறார்கள், மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கடவுளாக இருக்கிறார்கள், சிஷ்யர்களுக்கு குரு கடவுளாக இருக்கிறார். அதே போல ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த நாட்டை அரசாளுகிறவர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். இதுதான் சமுதாய தர்மம். இந்த சமுதாய தர்மத்தை நாம் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? இந்த சமுதாய தர்மத்தை பற்றியே மக்கள் அறியாதவர்களாக, அறிந்திருந்தாலும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் போகிற போக்கில் செயல்படுவதனுடைய விளைவு மக்கள் எல்லோரும் துன்பத்திலே வீழ்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகள் வீணாகிறது, அவர்களுடைய தர்மங்கள் வீணாகிறது, அவர்களுடைய புண்ணிய பலன்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே இருந்து மனித சமுதாயம் விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் ஈசன் உண்மை ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு போதிக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்கிற உத்தரவிட்டிருக்கிறார். இதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை தர்மங்களும் புண்ணிய காரியங்களும் இந்த சமுதாயத்தினுடைய, ஒரு தேசத்தினுடைய உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கக்கூடிய அரசியலில், உயர்ந்த தெய்வீகமாக இருக்கக்கூடிய அரசில், அந்த இறைநிலை பெற்ற மனிதர்களை நீங்கள் அரசனாக உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் மட்டுமே, அதற்கான செயலில் நீங்கள் தர்மத்தோடு செயல்படுகிற போது மட்டுமே நீங்கள் முழுமையான புண்ணிய பலனை பெற முடியும். நாம் எல்லோருமே சிந்தித்து பாருங்கள், இதுவரைக்கும் நாம் யாராவது இந்த சமுதாய தர்மம் என்பது பற்றி சிந்தித்து இருக்கிறோமா, அல்லது அதை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எத்தனை நல்ல காரியங்கள் செய்தாலும் இந்த சமுதாய தர்மத்திலே தவறி ஒரு தவறானவர்களுக்கு ஓட்டளித்து விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய புண்ணியங்கள் அத்துணையும் அழிந்து நீங்கள் பாவத்திற்கு உள்ளாகிறீர்கள். இந்த வேள்வியிலே கலந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும், எந்த பிரார்த்தனைகளிலே கலந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும், உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கிறிஸ்தியங்களாக நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுவும் சமுதாய தர்மத்தில் வீழ்கிறவர்களுக்கு கடைத்தேற்றமே கிடையாது. ஒரு மனிதன் பொது சேவை, பொது தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அவருக்கு கர்ம வினைகள் கழிகிறது என்று திருமூலர் சொல்லுகிறார், திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் இதை பற்றி நாம் பேசுவது ஏதோ அரசியல் பேசுவதால், நீங்கள் யாருக்கோ ஓட்டு போடுகிறீர்கள், யாரோ ஆட்சிக்கு வருகிறார்கள், அதனால் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன இழப்பு ஏற்படுகிறது? எதுவுமே கிடையாது. யார் மீதும் நமக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. இந்த வேள்வியிலே கூட தமிழக முதல்வர் அவர்களையும் பாரத பிரதமர் அவர்களையும் நாம் இங்கே நிர்மாணம் செய்து வேள்வியிலே சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இறைவன் உத்தரவின்படி அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதற்காக இது செய்யப்படுகிறது என்று சொன்னால், நம்மை ஆளுகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய கடவுளாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை கடவுளாக ஆராதிக்கிற பொழுது
உருவாகும். நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லவர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய அரசாளுகின்றவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக கட்சி உணர்வுகளோடு அல்லது சமுதாய ஜாதி உணர்வுகளோடு மத உணர்வுகளோடு இப்படி எந்த விதமான வெறும் ரசிகத்தன்மையோடு எல்லாம் நீங்கள் ஒருபோதும் தவறானவர்களுக்கு, தகுதி இல்லாதவர்களுக்கு ஓட்டளிக்காதீர்கள். தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக காமராஜரைப் போல, கக்கனைப் போல, மொரார்ஜி தேசாயைப் போல, லால் பகதூர் சாஸ்திரியைப் போல அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் பாவத்திலே வீழ்வதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எனவே அதுதான் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது. இந்த ஆன்மீகத்தினுடைய முழுமையை திருவாசக முற்றோர்கள் கூட இங்கே காலையிலே இருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த திருவாசக முற்றோதலில் மாணிக்க வாசக பெருமான் இதைத்தான் அதை முழுமையாக சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. இந்த மனித வாழ்க்கையில் இந்த உலகத்தில் மனிதர்கள் அத்தனை பேரும் கடவுளாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு தர்மத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் மாணிக்க வாசகர்கள் வரிக்கு வரி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த பேருண்மைகளை எல்லாம் உண்மை ஆன்மீகத்தினுடைய கருப்பொருளை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் நீங்கள் திருத்தியங்கரா தேவியிடம் என்ன கோரிக்கையை வைக்கிறீர்களோ, நீங்கள் இந்த உணர்வுகளோடு செயல்படுகின்ற பொழுது அது 100க்கு 100 நீங்கள் பயனடைகிறீர்கள். நாம் திருத்தியங்கரா தேவியிடத்திலே நமக்கான எந்த ஒரு வேண்டுதலையும் வைப்பதில்லை. நாம் உலகத்திற்கான வேண்டுதலைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் ஈசன் திருத்தியங்கரா தேவி நம்மோடு தொடர்பு கொண்டு அதற்கான தகவல்களை, செய்திகளை, உத்தரவுகளை நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி சமீபத்திலே வந்த உத்தரவு ஒன்று, இங்கே தமிழகத்திலே புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒருவருக்கு மிகப்பெரிய சிக்கலும் அவர் நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அருளப்பட்டது. இதை எப்படி நாம் அவரிடத்திலே கொண்டு சேர்ப்பது என்பது அது விஜய் அவர்களுக்கான செய்தி. இதை எப்படி நாம் அவரிடத்திலே கொண்டு சேர்ப்பது என்று யோசித்த பொழுது, நாம் இங்கே திருப்பூரினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அச்சியா பிரிண்டினுடைய முதலாளியாக இருப்பவர்களை தொடர்பு கொண்டு, அவர் பேர் விக்னேஸ்வரன் நினைக்கிறேன், மகேஸ்வரனும் விக்னேஸ்வரனும், அவரோடு தொடர்பு கொண்டு நாம் உங்களுடைய தலைவருக்கு, தளபதி விஜய் அவர்களுக்கு முக்கியமான செய்தி இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது, அதை அவருக்கு தெரிவிக்க வேண்டும், அவரோடு தொடர்பு கொள்ள முடியுமா என்று நம்முடைய சார்பிலே கேட்கப்பட்டது. அப்பொழுது அந்த மாவட்ட செயலாளர் சொன்னார், நாங்களெல்லாம் சென்னையிலே தான் இருக்கிறோம். இங்கே கரூரிலே நடைபெற இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் சந்திப்புக்கு, மக்கள் சந்திப்புக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சரி, தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி தர வேண்டும், அவர்களோடு பேச முடியுமா என்று கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், அப்படியெல்லாம் பேச முடியாது, நாங்களே நினைத்தாலும் நாங்களே பேச முடியாது என்று சொன்னார்கள். அப்படியானால் இங்கிருந்து ஒருவர் யாராவது அங்கு வந்தால் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டோம். அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று சொன்னார்கள். நாம் அத்தோடு அதை விட்டுவிட்டு கடந்து போய்விட்டோம். ஒரு வாரத்தில் கரூரிலே அந்த நிகழ்ச்சி நடந்து அந்த அசம்பாவனைகள் எல்லாம் நடந்த பொழுதுதான் ஒரு எவ்வளவு பெரிய செய்திகள் இறைவனால் அருளப்படுகிறது, அதை அவர்கள் அக்கறையோடு கடைபிடித்திருந்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கலாமோ என்கிற நிலைமைகள் நம்மோடு நெருங்கியவர்கள் நாம் கொண்டு போய் சேர்த்தன செய்தியை அவங்க வேற புரிஞ்சுக்காதனால எவ்வளவு பெரிய மக்களினுடைய இழப்பை சந்திக்க வேண்டியது என்று சொன்னார்கள். அதுபோல நாம் இந்த பிரித்தியங்கரா தேவி யாகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது காஷ்மீரிலே நடைபெற்ற பகல்காம் நிகழ்வுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும்
நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு நல்லுணர்வு பெற வேண்டும், இந்த சமுதாயத்திலே அறம் சார்ந்த அரசியல் உருவாக வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த பிருத்தியங்கரா வேள்வி துவங்கப்பட்டது. அது துவங்கப்பட்டதற்கு பின்னால் காஷ்மீர் பிரச்சனையிலும் சரி, உலக அரங்கிலும் சரி, நம்முடைய பாரத தேசத்திற்கான ஒரு உயர்ந்த நிலையை நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு பெற்றுத் தந்திருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதே போல பல அன்பர் தனிப்பட்ட முறையிலே வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல அன்பர்களும் அற்புதமான பெரும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னால் அவர்களும் தங்களுக்கான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வேள்வி நாம் இங்கே துவங்க இருக்கிறது. எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய வேள்வி பொருட்களை பெற்றுக்கொண்டு நாம் எப்பொழுதுமே கலச பூஜைகள் சங்கல்பம் எல்லாம் முன்னால் தான் வைத்து நடத்துவோம். இன்றைக்கு மழை காரணமாக இங்கு வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பொறுமையாக எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகுதி பொருட்களை பெற்றுக்கொண்டு வரிசையாக நம்முடைய தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் எல்லோருக்கும் வழங்குவார்கள். அதை பெற்று அங்கே யாக வேள்விக்கு வாருங்கள். அங்கே வேள்வியை துவக்கி அங்கே சமர்ப்பணம் செய்து வேள்வி நிறைவடைந்ததற்கு பின்னால் எல்லோரும் இந்த வேள்வியிலே வைத்து பூஜிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலச நீரினை எல்லோரும் உங்களுடைய கைப்பட விநாயகர் பெருமானுக்கு விட்டு ஆராதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நாம் இந்த வழிபாட்டுகளின் மூலமாக நாம் பெறக்கூடிய உங்களுக்கு பேர் உண்மை. நீங்கள் எல்லோரும் தர்மத்திற்கான மனிதர்களாக இருக்க வேண்டும். மனித வாழ்க்கை என்பது சொற்பமானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்றைக்கு நாம் இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இது நாம் பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள். அதே போல இந்த வாழ்க்கையை நிறைவு செய்கிற பொழுது அடுத்து உங்களுக்கான ஒரு நிலை இருக்கிறது. உள்ளாகி பூண்டாகி புழுவாகி மரபாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய், அந்த மனிதரானதற்கு பின்னால் அடுத்து என்ன நிலை ஏற்படுகிறது என்பதை மாணிக்க வாசக பெருமான் தெளிவாக தெளிவுபடுத்துகிறார். மனிதரானதற்கு பின்னால் நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் இறைவனும் ஆகலாம். உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பேய்களாய் பிசாசுகளாய் அசுரர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிறீர்களா? முனிவராய் தேவராய் இறைவனாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளப் போகிறீர்களா? எல்லா மனிதர்களுக்கும் இந்த 2 வழிகள் தான் இருக்கிறது. தர்மத்தோடு வாழுகிறவர்கள் முனிவராக தேவராக இறைநிலை வாழ்வை பெறுகிறார்கள். தர்மத்திலிருந்து வீழ்கிறவர்கள் அந்த நரக வாழ்க்கைக்கு பேய்களாய் பிசாசுகளாய் அசுரர்களாய் அடைய வேண்டிய அவலத்துக்கு உள்ளாகிறார்கள். இது இந்த பிரபஞ்சத்தினுடைய மாற்ற முடியாத நியதி. இதுதான் இறை செய்தி. ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. நம்முடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடித்து எல்லா மனிதர்களும் உயர்ந்த நிலையை, முடிநிலையை, மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் அத்துணை பேரும் ஞானமடைந்தவர்களாக இறைநிலை பெற்றவர்களாக மலர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அதற்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அருளாளர்களுக்கும் நம்முடைய மனப்பூர்வமான பரிபூர்ண நல்லாசிகளை வழங்கி நிறைவு செய்கிறோம். இப்பொழுது நாம் எல்லோருமே அங்கே யாக வேள்விக்கு நம்முடைய தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் எடுத்துக் கொடுப்பார்கள். எல்லோரும் பெற்றுக்கொண்டு யாக வேள்விக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம சிவ சிவய நம சிவய ஓம் சிவய நம சிவ வசியமய நம சிவ வசிய ஓம் ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத்
मृत्युर्मुखीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुखीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुखीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् தென்னாடுடைய சிவனே போற்றி திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகத்தின் வடிகளே போற்றி போற்றி ஓம் திரியம்பகம் யஜாமயே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உள்வாருகமிக பந்தனாத் மிருத்யுர்முக்தியமாம்ருதாத் ஓம் திரியம்பகம் யஜாமயே वर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुक्तियमामृतात्